இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல விதமான திருஷ்டி தோஷங்கள் விலகிறதுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, தினமும் 27 முறை, அது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த மந்திரங்களை வந்து சொல்லலாம். இந்த மந்திரங்கள் நான் எழுத்து வடிவமாகவும் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து குழந்தைங்கள் முதல்ல கொண்டு, இல்லை பெரியவங்க ஒரு 12வது படிக்கிற பிள்ளை, இல்லை காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த மந்திரத்தை தினமும் படிச்சுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா இந்த திருஷ்டி தோஷங்கள்லேருந்து காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா, விபத்து, கண்டம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இதுவும் ஒரு உடல் கட்டு மந்திரம் மாதிரி தான். சரியா? அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன், எழுத்து வடிவத்திலையும் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக வேலை செய்யும். 27 தடவைக்கு மேலேயுமே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அவ்வளவும் பவர் தான் இது. எல்லாருக்குமே இந்த மந்திரங்கள் வந்து இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது இப்போ பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாந்திரிக தொழிலில் இருக்கவங்களே சரி, இந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை தண்ணியில் ஜபம் பண்ணி கொடுக்கலாம். எது இதில் ஜபம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஜபம் பண்ணி கொடுக்கலாம். எலுமிச்சை பழத்தில் ஜபம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலுமிச்சை பழம் இருக்குன்னா அந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை ஜபம் பண்ணிவிட்டு, யாராவது திருஷ்டி தோஷங்கள், இல்லை பேய் பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு சேஷ்டை இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அவங்க தலையை ஒரு 27 தடவை சுற்றி அவங்கள உடம்பு ஃபுல்லாக தடவி எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தை அவங்க கையிலே கொடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவி எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தை வாசலில் போட்டு மிதிக்க சொல்லுங்கள், முச்சந்தியில் போட்டு. எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷம் வந்தாலும் அது ஒரே நாளில் வந்து சரியாயிடும். பேய் பிசாசாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அது ஸ்பாட்லேயே சரியாயிடும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். இதே மந்திரத்தை விபூதியிலையும் நீங்கள் ஜபம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோவில் ஒரு அர்ச்சகராக இருக்கீங்க, இப்போது சிறிது கோயில் அருள்வாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு சின்னதாக கண் திருஷ்டி விலகிறதுக்கான விபூதின்னு சொல்லி நீங்கள் அதில் ஜபம் பண்ணி வைக்கலாம். இந்த விபூதி எல்லாருக்குமே கொடுக்கலாம். பொதுவாகவே இந்த விபூதியை தாம்பாளத்தட்டில் போட்டு வர்ற கிளைண்ட்டுங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கோயிலுக்கு வர யாருக்காக இருந்தாலுமே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியமும் நடக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியமும் சுபமாக நடக்கும். இப்போ பணம் வராமல் இருக்கா, பணம் வரும். ஒரு திருஷ்டி தோஷத்தால் தான் பணம் தடைப்பட்டிருக்கு. ஒரு பணமே வந்து தடைப்பட்டு அது மேலும் மேலும் வராமல் கடன்காரனாகி படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? அதனால அதுலேருந்து வெளியே வரத்துக்கான சக்தி வாய்ந்த மந்திரம். சகல விதமான தடையிலும் அறுத்து போட்டுரும். புரியுதா? அதனால அந்த மந்திரத்தை நீங்கள் விபூதியில் ஜபம் பண்ணி வச்சு, வீட்டில் உள்ளவங்களுமே சரி, இந்த விபூதியில் ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஹரி ஓம் கணபதியே நம. சர்வ தோஷமும் சர்வ வியாதியும் காண்வோர் நாவோர் மனங்கொதிப்பு தீட்டு முறைப்பாடு ஏவல் பில்லி சூனியம் வஞ்சனை பேய் பிசாசு சகல சத்ராதிகளையும் எரி எரி சுடு சுடு நசி மசி நசி நசி மசி நசி ஓம் சிவாய நம. இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டவன், கந்திருஷ்டி வச்சவன், அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிறவன், தீட்டு துணியை வச்சு, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்மளை வாழ விடாமல் அவஸ்தைப்படுத்துகிறவன், நம்ம எந்த தப்பும் செய்யாமல் இருக்கணும், செய்யாமல் இருந்து நம்ம போட்டு படாத பாடுபடுத்துகிறவன், உங்கள் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருந்தாலும் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன், அப்பேற்பட்ட ஆட்கள் யாராக இருந்தாலும், இல்லை உங்களை தேவையில்லாமல் அவஸ்தைப்படுத்திகிட்டு இருக்க சத்ராதிகள் எதிரியாக இருந்தாலும் அவனுங்க தொல்லையிலேருந்து உங்களை விடுவிச்சு கொடுக்கும். சரியா? அந்த மாதிரி இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறைக்கு மேலேயே சொல்லலாம். மாந்திரிக தொழில் பண்ணுற நண்பர்கள் வந்து அதிகமாகவே சொல்லி ஒரு 10,000 தடவைக்கிட்ட கூட சொல்லி, இல்லை ஒரு 1008 தடவை சொல்லி இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னும் போது கொஞ்சோண்டு விபூதியை கையில் வச்சு அந்த மந்திரத்தை ஒரு 27 தடவை சொல்லி உங்கள் உடம்பை சுற்றி கட்டு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஃபுல் பாதுகாப்பை கொடுக்கும். இந்த மந்திரத்தை எழுத்து வடிவமாகவும் கொடுக்க சொல்கிறேன். ஹரி ஓம் கணபதியே நம. சர்வ தோஷமும் சர்வ வியாதியும் காண்வோர் நாவோர் மனங்கொதிப்பு தீட்டு முறைப்பாடு ஏவல் பில்லி சூனியம் வஞ்சனை பேய் பிசாசு சகல சத்ராதிகளையும் எரி எரி சுடு சுடு நசி மசி மசி நசி ஓம் சிவாய நம. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை எழுதி வீட்லேயே நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் இந்த மந்திரத்தை எழுதி, இப்போது பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு வீட்டுக்கு வரணும்,
யாராலையும் எந்த விதமான திருஷ்டி தோஷங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இந்த பேப்பரில் என்ன பண்ணலான்னா, அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறீங்க. இந்த மந்திரத்தை ஒரு தடவை எழுதிட்டு இந்த மந்திரத்தை 27 தடவை படிச்சுட்டு ஃபுன்னு ஒரு 3 தடவை ஊதிட்டு அந்த பேப்பரை பத்திரமா மடித்து பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கில் கூட வச்சுக்கலாம். பத்திரமா ஏதாவது ஒரு சைடில் பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நாட்டு மருந்து கடையில் தாயத்து கிடைக்கும். அந்த தாயத்தை வாங்கி என்ன பண்ணுங்கள், திறந்து அதில் கொஞ்சமாக விபூதி வச்சுட்டு இந்த பேப்பரை நல்லா சுருட்டி உள்ளே வச்சு அடைச்சி டைட்டாக முடி பிள்ளைங்களுக்கு கழுத்தில் கூட போட்டு விடலாம். அதுவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு மந்திரங்கள் இது. எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபுல் பாதுகாப்பாக இருக்கும். யாராலையும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இது ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பத்திரமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, ஏதோ உங்களுக்கு சரியில்லை, ஏதோ மனசு ஏதோ குழப்பமாக இருக்குது, எனக்கு ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, அந்த பேப்பர் எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 27 முறையோ ஒரு 120 முறையோ ஜபிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல் பாதுகாப்பு கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி சகல விதமான விஷயத்துக்கும் அந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம், பலனடைங்க, வாழ்க வளமுடன்.